सरवणोद्भव स्कंद नमो नमो स्वामी भूधरवास नमो नमो सरवणोद्भव स्कंद नमो नमो स्वामी भूधरवास नमो नमो मनुकुल पालक नमो 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 सुररक्षक मनुकुल पालक नमो 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 सुररक्षक ओम नमः शिवाय மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 4ஆம் நாள் 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் முருகப்பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய நட்சத்திர வாரியான விரதம். இந்த விரதங்கள் பல வகைப்படும். நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது, திதியை அடிப்படையாக கொண்டது, வாரத்தை அடிப்படையாக கொண்டது, பட்சத்தை அடிப்படையாக கொண்டது என்று இந்த பல சிறப்புகள். இதில் இது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட நட்சத்திர விரதம் கார்த்திகை விரதம். கார்த்திகை நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே 3ஆவது நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை. முருகப்பெருமானுக்கு சிறப்பான நட்சத்திரம். இந்த முருகனாலயங்களிலே விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று கார்த்திகை உற்சவங்கள் நடைபெறும். இவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய நிகழ்வுகளில் நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து அங்கே பலம் வந்து இறையருளை பெறுகின்ற வகையிலே நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது பயபக்தியோடு செல்ல வேண்டும், ஆசார சீலராக செல்ல வேண்டும். வேறு சிந்தனை இல்லாமல், மனதிலே வேறு எண்ணங்கள் இல்லாமல் கோயிலுக்கு போனால் அப்படியே அந்த இறை தரிசனத்தோடு வீட்டுக்கு வரணும். இது கோயிலுக்கு போனோம், அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் கடையில் போய் அங்கால பக்கத்தில் இருக்கிற பெரியம்மா வீடு அத்தை வீடு தங்கச்சி வீட்டுக்கும் போயிட்டு இப்படியெல்லாம் சுற்றி அடித்து பகல் பொழுதை முடித்து நாங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் அது இந்த வீட்டிலே வந்து இறை சாநித்தியம் வராதான். கோவிலிலே பிரார்த்தனை பண்ணின உடனே அந்த பிரசாதங்களை வெற்றிலையோ பழமோ விபூதியோ சந்தனமோ புஷ்பங்களோ அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சுவாமி அறையிலே வைத்து ஒரு பிரார்த்தனை செய்து கொள்ள வேணும். அந்த வீட்டிலே தெய்வ சாநித்தியம் நிறைந்திருக்கும். தெய்வ சாநித்தியம் பூரணமாக கிடைக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். அவ்வாறு இந்த முருகப்பெருமான் கார்த்திகேயன் காங்கேயன் என்றெல்லாம் போற்றப்படுவார்கள். கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டவன் முருகப்பெருமான். எனவே இந்த முருகப்பெருமானுக்குரியதாகிய இந்த கார்த்திகை நட்சத்திர விரத வழிபாடுகளில் நாமும் கலந்து இறையருளை பெறுவதோடு தொடர்ந்தும் இந்த ஆடி மாதத்திலே பல சிறப்புகளெல்லாம் நடைபெற இருக்கிறது. வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் விரதம். இவ்வாறு அவை தொடர்பாகவும் தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.